Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு saree styling வீடியோ தான். கொஞ்சம் சப்பியா இருக்கிற என்ன மாதிரி இருக்கிற पर्सनலாம் எப்படி saree கட்டனா நம்ம நல்லா டாலா கொஞ்சம் ஸ்லிம்மா டோன் டவுனா தெரியும். இல்ல நீங்க ஸ்லிம்மா இருந்தீங்கனாலுமே இன்னும் எப்படி உங்களை ஒரு ஸ்ட்ரக்சரா காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டைல் பண்ணி காட்ட போற எல்லா சாரீஸ்மே மீஷோல இருந்து வாங்குனது. இந்த வீடியோ வந்து ஒரு மீஷோட அசோசியேஷனான வீடியோ. saree செப்பரேட்டா saree பத்தி சொல்றதை விட இந்த saree எப்படி எல்லாம் ஸ்டைல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் saree இதுதான். Solid Saree இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கு. எல்லாரும் இப்ப சிங்கிள் சாலிட் கலர் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல கிடைச்சிச்சு. இதுக்கு வந்து ஒரு பிரிண்டட் பிளவுஸும் கொடுத்திருந்தாங்க. மெட்டீரியல் பிளவுஸ் மெட்டீரியலும் கொடுத்திருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி சீக்வென்ஸ் பிளவுஸ் வந்து வியர் பண்ணிருக்கேன். சோ பிளவுஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பிளவுஸோட ஸ்லீவ்ஸை நீங்க 3/4 இல்ல வந்து நிறைய ப்ளீட் வச்சு கேதர்டு ஸ்லீவ்ஸ் மாதிரி அட்லீஸ்ட் எனக்கு 3/4லாம் பிடிக்காது, எனக்கு அந்த மாதிரி ஸ்டைல் பிடிக்காதுனீங்கன்னா ஒரு எல்போ லென்த் ஆவது வச்சுக்கோங்க. உங்க கை ரொம்ப குண்டா இருக்கிறப்போ இன்னைக்கு வீடியோல ஒரு சாரிக்கு நான் வந்து ஷார்ட் பிளவுஸ் போட்டு காட்டுறேன். ஸோ இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நம்மளோட அப்பர் பாடி முடிகிற இடத்துல இந்த இடத்துல முடிகிற இடத்துல உங்களோட கையும் இதே இடத்துல ஸ்லீவ்ஸும் இதே இடத்துல முடியுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டா சர்க்கிளா கொஞ்சம் பெருசா உங்களோட அப்பர் பாடியே வந்து ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஒரு எல்போ லென்த் ஸ்லீவ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுங்க. ஆர் உங்களுக்கு 3/4 ஃபுல் ஸ்லீவும் கம்ஃபர்டபுள்னா 3/4 ஃபுல் ஸ்லீவ் வந்து ரொம்ப இதா பண்ணலாம். உங்களுக்கு சீக்வென்ஸ் பிளவுஸ் போடணும் ஆனா வந்து ரொம்ப கச்சகச்சன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் சீக்வென்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. என்ன கலர்ல உங்களோட மெட்டீரியல் இருக்கோ அதே கலர்ல சீக்வென்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பிங்க் கலர் பிளவுஸ், ஃபுல்லா எம்ப்ராய்டரி இருக்கிற மாதிரியான பிளவுஸ், அதுல பிங்க் கலர்லயே உங்களுக்கு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் சீக்வென்ஸ் இருக்கிற பிளவுஸ் வியர் பண்றப்ப ஒரு சின்ன பார்ட்டிக்கு நீங்க வியர் பண்ற மாதிரி இருக்கும். அதே சமயம் ரொம்ப கிராண்டியராகவும் தெரியாம இருக்கும். எவ்ரிடே யூஸ்க்கு நீங்க தாராளமா வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பேசிக்கா ஸ்டிச் பண்ண பிளவுஸ் தான். ஒரு 3/4 ஸ்லீவ் கொடுத்து நார்மல் யூனிக் லைன் வச்சு ஒரு பேசிக் சீக்வென்ஸ் பிளவுஸ் வந்து இதோட நான் பேர் பண்ணிருக்கேன். கொஞ்சம் எவ்ரிடே மாடல் அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு வந்து பேர்ல்ஸ் வந்து போயிருக்கேன். ரொம்ப வந்து ஸ்டேட்மெண்ட் பீசஸ்லாம் போல ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பேர்ல் நெக்லஸ் மாதிரி வியர் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்டட் வந்து ஒரு பெரிய பேர்ல் ஸ்டட் மாதிரி வியர் பண்ணிருக்கேன். கையில வந்து கோல்டன்ல கொஞ்சமா உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற பேங்கிள், இந்த சைடு ஒரு சின்ன எத்னிக் பிரேஸ்லெட் வந்து வியர் பண்ணிருக்கேன். வேற எதுவும் ஸ்டைலிங்க்கு அப்படின்னு ரொம்ப நான் எதுவும் பண்ணல. ஒரு ரெண்டு இந்த மாதிரி நீங்க சாலிட் சாரீஸ் வியர் பண்றப்போ ஒன்னு நீங்க இதே கலர் இன்ஸ்கர்ட்ஸ் போயிடுங்க, ஆர் உங்களோட ஸ்கின் கலர் இன்ஸ்கர்ட் போங்க. இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்கின் கலர் இன்ஸ்கர்ட் தான் வியர் பண்ணிருக்கேன். அண்ட் உங்களோட இன்ஸ்கர்ட் வந்து உங்களோட பாதம் வரைக்கும் உங்களோட சாரீ எங்க முடியுதோ அது வரைக்கும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தின்னான சாரீஸ், இப்போ இது வந்து தின்னா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு லேயர் மட்டும் தான் சாரியோட சர்க்கிள் வந்து வந்துருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்க இது வரைக்கும் காலில் இருக்கிற மாதிரி அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி இன்ஸ்கர்ட் கட்டிங்கன்னா அதுக்கு கீழே கால் வந்து தனியா தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லா இறக்கமா இன்ஸ்கர்ட் போடுற மாதிரி பாருங்க. அண்ட் சாரீஸ்க்கு எப்பயுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 inch 1 inch ஹீல்ஸ் ஆகுது வியர் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ ஹைட்டா இருந்தாலுமே ஒரு 1/2 inch ஹீல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரக்சர் நிக்கிற ஸ்ட்ரக்சரே சாரியில ரொம்ப அழகா தெரியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சாரி. இதோட பிரைஸ் மீஷோல என்ன அப்படிங்கறத நான் வந்து இங்க கொடுக்குறேன். அண்ட் மீஷோட ப்ராடக்ட் கோட், இந்த சாரிக்கு என்ன ப்ராடக்ட் கோட் அப்படிங்கறதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இதுக்கு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு சாஃப்டான சாரி, நல்ல குவாலிட்டியில இருக்கு. அதுக்கு மேல இந்த சாரி பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இதோட பிளவுஸ் நான் வந்து இது பண்ணல, ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பிளவுஸ் தான் போட்டிருக்கேன். நார்மலாக நம்ம வந்து பெல்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பிளவுஸ். ஸோ அந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சிங்கிள் ப்ளீட்ல இந்த மாதிரி சாரீஸ் வெட்டிங்கன்னா கொஞ்சம் ஆடா தெரியும். அதுக்காக நான் ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் பிரின்சஸ் கட் பிளவுஸோ இதே நீங்கள் வந்து ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதையும் நீங்கள் சிங்கிள் ப்ளீட்ல வெட்டிங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். நெக்ஸ்ட் இந்த சாரியும் வந்து நான் மீஷோல இருந்து எடுத்தது தான். கஜோல் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கட்டினதோட ஒரு ரிப்ளிக். ஆனா இந்த பார்டர் வந்து அதுல இருக்காது, இதுல வந்து இந்த பார்டர் இருக்கு. நார்மலா பிளாக் கலர்ல இதுல வந்து ஒரு எம்ப்ராய்டரி பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியும் நீங்க போடலாம். பட் நீங்க காலேஜ் கேர்லா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ஆஃபீஸ் வியர் போகணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷர்ட்டோட சாரி வியர் பண்றது அவ்வளோ அழகா இருக்கும். அண்ட் ஒயிட் அண்ட் பிளாக்கு ஒயிட் ஷர்ட் இல்ல ஒயிட் அண்ட் பிளாக் ஷர்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமா சூட் ஆகும். ஸோ இது வந்து என்னோட ஒரு ரோட்ஸ்டரோட நார்மல் காலர், நான் ஒரு ஜீன்ஸ்க்கெல்லாம் போடுற மாதிரியான ஒரு டாப். ஸோ அந்த டாப் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் வந்து சாரி ட்ரை பண்ணியிருக்கேன். சாரி ஸோ ஷர்ட் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு மாதிரி தொலான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஹிப் பெல்ட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதில் இந்த பார்டர் வந்துருக்குல்ல, ஸோ இந்த பார்டர் வந்துருக்கிறதுனால அதே கோல்டு கலரில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடான ஹிப் பெல்ட் கொடுத்துருக்கேன். ரொம்ப டைட்டாக போடல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் நல்ல ஒரு லூஸாகவே ஒரு ஹிப் பெல்ட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து உங்க வெயிஸ்ட்டை வந்து ஒரு மாதிரி ஷேப்பாக காட்டுறதுக்காக மட்டும் ஒரு சின்ன பெல்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ல வந்து நார்மல் நெக்லஸ் தான், அதை வந்து சோக்கர் மாதிரி கொஞ்சம் ஏற்றி போட்டிருக்கேன். இந்த கோல்டு இருக்கிறதுனால கோல்டன் கலர் ஹார்ட்வேர் இருக்கிற மாதிரியான கோல்டன் பேர்ல் வச்ச மாதிரி ஒரு சோக்கர், பேர்ல் டீடைலிங் இருக்கிற ஒரு ஸ்டட் போட்டிருக்கேன். மற்றபடி ட்ரெஸ்ஸிங்லாம் நான் எதுவும் மாற்றல. ஹேரை மட்டும் ஒரு பன்ல வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து லூஸ் ஹேர் வந்து ரொம்ப முன்னாடி வரதை விட இந்த மாதிரி ஒரு சின்ன பன்ல இருந்துச்சுன்னா அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பன்ல பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளா ஸ்டைல் பண்ணதான். ஜஸ்ட் ஒரு ஷர்ட், ஒரு ஹிப் பெல்ட் அண்ட் சோக்கர், அவ்வளவுதான். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த காலர் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருந்துச்சுன்னா இந்த காலருக்கு வெளியில தெரியுற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் போட்டீங்கன்னாலும் அட்டகாசமா இருக்கும். நார்மலா எந்த சாரி வியர் பண்ணாலுமே சின்னதா ஒரு ஹிப் பெல்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து நல்லா கர்வ்டா தெரிவிங்க. நம்ம வந்து சப்பியா இருக்கிறவங்க ஒட்டியான போடக்கூடாது, ஹிப் பெல்ட் போடக்கூடாது அப்படிலாம் இல்லை. நீங்க சப்பியா இருக்க உங்களுக்கு நம்மளோட வயிறுக்கும் நம்மளோட பஸ்ட் கீழே ஒரு சின்ன இடம் இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு இடம், அது எல்லாருக்குமே இங்கேயும்
இடையில வந்து ஒரு கேப் வந்து நமக்கு சின்னதாக கிடைக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஹிப் பெல்ட் போட்டிங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு நல்ல ஷேப்பில் இருக்கும். அண்ட் இன்னொரு டிப், நீங்கள் பொதுவாகவே சாரீ கட்டையில் பார்த்தீங்கன்னா நான் எந்த சாரீ கட்டினாலும் இப்படி இருக்கும். இந்த மாதிரி சாரீ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அண்ட் ஒரு ஆங்கிளாக இருக்கும், ஒரே கோடாக வராது. இந்த மாதிரி சேர்த்து வச்சு எல்லாத்தையும் ஒரே இடத்துலையும் பின் பண்ணக்கூடாது. ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி நீங்கள் பின் பண்ணீங்கன்னா நீங்கள் நடக்கிறப்போ நிற்கிறப்போ கரெக்டாக ஆங்கிள்டாக தெரியும். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட காட்டுறதுல எந்த ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்டைலிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய ஃபேஷன் வீடியோஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணி போறேன். ஸோ இந்த சாரியோட பிரைஸ் மீஷோல எவ்வளோ அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல கொடுத்துட்றேன். ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு, அஃபோர்டபுள் பிரைஸ் தான். இந்த பிரைஸ்க்கு ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு. லேஸ் ஒர்க்கா இருக்கட்டும், இதோட பிளவுஸ் பீஸும் நான் தனியாக அட்டாச் பண்றேன். நார்மல் டே டு டே பேசிஸ்ல வேணும்னா நீங்க அதையும் இது பண்ணிக்கலாம். நல்ல ஒரு எம்ப்ராய்டரி பிளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த சாரீ தான். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான காட்டன் சாரீ, சந்தேரி காட்டன் அந்த மாதிரி மெட்டீரியல் அப்படின்னு நினைக்கிறேன். காட்டனில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி குந்தன் ஒர்க் பண்ண ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ப்ளவுஸ் தான் போட்டிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக தின்னாக இருக்குது, கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப மொடன்னு நிற்காம ஒரு தடவை நம்ம ப்ளீட் பண்ணி விட்டுட்டோம்னா அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சாரியை நான் எப்படி ஸ்டைல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், அப்புறம் இந்த ப்ளவுஸை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சாரிக்கு வந்து இங்கே நிறைய உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக ஏதாவது நெக்லஸ் போட்டிங்கனாலோ இல்லை ரொம்ப வந்து ஆடாக நெக்லஸ் போட்டிங்கனாலோ இதையும் மறைச்சு அதையும் மறைச்சு ஒரு மாதிரி கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங், ஆனால் லாங் இயரிங் கிடையாது, ரொம்ப கீழே தொங்குற மாதிரி இயரிங் கிடையாது. என் காதுக்கு வந்து கொஞ்சம் அடைச்சாப்பில் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங் போட்டிருக்கேன். நெக்குக்கு ஒரு சின்ன சோக்கர் வந்து போட்டிருக்கேன். நல்ல ஒரு பேர்ல மைன்யூட் பீட்ஸ் மாதிரி இருக்கிற 4 பீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சோக்கர் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சோக்கர் இல்லாமலும் நெக்கை எம்டியாக விடுறதுனா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங் போட்டு நீங்கள் நெக்கை எம்டியாக கூட விடலாம். எனக்கு இந்த சோக்கரோட பேர் பண்ணணும்னு தோணுறதால நான் சோக்கர் பேர் பண்ணியிருக்கேன். கைக்கு ஒரே ஒரு கோல்டன் கலர் இருக்கிற மாதிரி ஒரு ஆன்டிக் கோல்டன் கலர் இந்த லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதுல ஒரு கடாவும் ஒரு ரோஸ் கோல்ட் கலர் வாட்சும் வியர் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் ஹீல்ஸ். இந்த பண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் பண்ண வந்து அப்படியே ஹேர் பண்ண அப்படியே விட்டுருக்கேன். மேக்கப்லாம் சேம் தான், எதுவுமே மாற்றல. ஒரு குட்டி பார்ட்டிக்கு ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக நீங்கள் வியர் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல சாஃப்ட், இது நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இதோட ப்ரைஸ்க்கு சூப்பர் ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஒரு மாதிரி பிங்க் கலரில் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து இது கொடுத்துருந்தாங்க. எல்லா சாரியோட ப்ளவுஸ் மெட்டீரியலுமே நான் வந்து ஒரு கிளிப்பிங்காக வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அதில் வர்றது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். அண்ட் இந்த பிளவுஸ், இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு கிரீன் சாரி பேர் பண்ணியிருப்போம். அப்போ வந்து நான் சொன்னேன் முடிஞ்ச வரைக்கும் எல்போல 3/4 ஆர் ஃபுல் ஸ்லீவ் போடுங்க. ஹாஃப் ஸ்லீவ் வந்து ரொம்ப இதாக தெரியணும். அதே தான் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட அப்பர் பஸ்ட் முடிகிற இடத்துல இந்த ஸ்லீவ்ஸ் வந்து முடியுது. ஸோ இதே ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி ஹாஃப் ஸ்லீவ்ஸ் தான் இருக்குது. ஹாஃப் ஸ்லீவ்ஸ் நான் போடணும்னா இந்த ஹாஃப் ஸ்லீவ் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து உங்களுக்கு லூஸ் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப திருவிக்கிட்டு தெரிகிற மாதிரி, கையை அப்படியே ஒரு மாதிரி திருவிட்டு தெரிகிற மாதிரி இருக்காது, ஒரு லூஸோடு இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஹோல் ரவுண்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ சைட் நீங்கள் சிங்கிள் ப்ளீட் விட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு ரவுண்ட்னஸ் தெரியாது. இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஹாஃபாக முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதே நான் வந்து இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் சப்பியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இப்படி போட்டேன்னா கொஞ்சம் வந்து ஒரு ரவுண்ட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு அரௌண்டாக இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நீங்கள் குட்டி ப்ளவுஸ் வியர் பண்ணுறப்போ ஒரு சைட் லூஸாக இருக்கிற மாதிரியும் ஒரு சைட் சிங்கிள் பல்லுலையும் விட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இதுதான் வந்து தேர்ட் சாரி. ஸ்டிச் பண்ணது கிடையாது, ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ். ஸ்டிச்சில் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. இந்த ட்ரெஸ்க்கு நான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் கான்ட்ராஸ்டாக பிங்க் அந்த மாதிரி கூட போகலாம். எனக்கு வந்து இங்கே சோக்கர் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால, சோக்கர் இயரிங்லாம் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டாக ஆட் பண்ணுறதுனால சேம் டோனாகவே இருக்கட்டும் அப்படின்னு இந்த ப்ளவுஸ் வந்து பேர் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் இதில் இருக்கிற குந்தனில் வச்சு பிங்க் கலர் ப்ளவுஸ் கூட கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். அவங்க கொடுத்த ப்ளவுஸ் கூட ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் தான். இது ஃபுல்லாகவே சாரி பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டியில் சூப்பராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஒரு பேசிக் இந்த ப்ரைஸ்க்கு இருக்கிற அளவுக்கு ஒரு நார்மல் சாரியாக இருக்குது. தாராளமாக நீங்கள் ஒரு நைட் ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே பார்ட்டிக்கெலாம் கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இப்போ மீஷோவில் எப்படி வாங்குறது அப்படின்னு தெரியாட்டி நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மீஷோ ஆப் நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃபரில் உங்களுக்கு 30% அப் டு ஆஃபர் கிடைக்கும். மீஷோவில் லிங்க் கிடையாது, ப்ராடக்ட் கோட் தான். ஸோ மேலே சர்ச் பாரில் ப்ராடக்ட் கோட் போட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து இந்த சாரீ செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சாரியை வந்து கீழே ரிவ்யூஸ் பாருங்கள். ரிவ்யூஸ் பார்த்து ஒரிஜினல் பிக்சர்ஸோட நிறைய பேர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ரிவ்யூஸ் பார்த்துட்டு ஆட் டு கார்ட் கொடுங்க. ஆட் டு கார்ட் கொடுக்கையில் ஏற்கனவே உங்கள் கார்ட்டில் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணால் தான் பண்ண முடியும். மீஷோ பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்டாக தான் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன், அதை கேன்சல் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரி, ஆன்லைன், பேடிஎம், ஃபோன்பேலாம் இருக்குது. நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்றேன். இப்போ ப்ரொசீட் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு நீங்களே வாங்கிக்கிறீங்கன்னா அந்த ஆர்டர் டோட்டலில் இருக்கிற அதே அமௌண்ட்டை போடணும். 780 780. இதே நீங்கள் வேறு யாருக்காவது விற்க போகிறீங்கன்னா உங்களோட மார்ஜின் என்னவோ அதையும் சேர்த்து போடணும். இப்போ நான் ஒரு 50 rupees மார்ஜின் வைக்கிறேன்னா 830 rupeesனு சேர்த்து போடணும். ஸோ இந்த மார்ஜினோட சேர்த்து அமௌண்ட் இருக்குல்ல அதுதான் அவங்களுக்கு போகும். இங்கே ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு தடவை ஒருத்தர்னா அட்ரஸ் வந்து நியூ அட்ரஸ் ஆட் பண்ணிக்கிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 7 days ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. நீங்கள் வந்து இதை வேறு யாருக்காவது செல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10 daysல கமிஷன் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த சாரீ, இது வந்து ஒரு மாதிரி சாட்டின் சாரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சாட்டினா இருக்குது. உங்களோட உடம்பு வந்து ரொம்ப ஒட்டிக்கிட்டு
ரொம்ப ஸ்லிம்மாக காட்டும். இதோட ப்ரைஸ், ப்ராடக்ட் கோட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் ப்ளவுஸ் தான் போட்டிருக்கேன். சேம் ஹாஃபில் முடியறதுனால சிங்கிள் ப்ளீட்டில் விட்டுருக்கேன். ரொம்ப தின்னாலாம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப தின்னா அப்படியே பேப்பர் டிரான்ஸ்பரண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு சாலிட் சாரி பார்த்தோம்ல அந்த மாதிரி இல்லை, சிங்கிள் ப்ளீட்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று இந்த ப்ளவுஸ் வந்து பிரின்சஸ் கட் தான், ஸோ அதனால சிங்கிள் ப்ளீட்ல வியர் பண்ணியிருக்கேன். சோக்கர் அப்புறம் ஒரு 3 லேயர் நெக்லஸ் பீஸ் வந்து ஒரு ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரியில் பே பண்ணியிருக்கேன். கோல்டன் டோன் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கடை, அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் பிரேஸ்லெட் வியர் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். காதில் வந்து ஒரு ஸ்டட் மாதிரி ஒரு மிரர் ஸ்டட் வியர் பண்ணியிருக்கேன். ஹேர் வந்து நான் பன் பண்ணியிருந்தேன், ஸோ அதனால திருப்பி என்னால் ஸ்ட்ரைட்லாம் பண்ண முடியல. ஸோ வந்து ஒரு போனிடெயில் எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. போனிடெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் வந்து பன் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக ஒரு போனிடெயில் எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கேன். பன் பண்ணியிருந்த ஹேரை திருப்பி ஸ்ட்ரைட் பண்ண நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து மெட்டீரியல், சாரியோட மெட்டீரியலையும் நீங்கள் பார்க்கணும். நம்மளை ஸ்லிம்மாக ஒடுக்கமாக காட்டணும் அப்படிங்கிறப்ப நம்மளோட சாரியோட மெட்டீரியலையும் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி சாரி மெட்டீரியல்லாம் நீங்கள் எதுவும் அதுக்கு வந்து பெருசாக எஃபோர்ட் போடவே தேவை இருக்காது, அதுவாகவே உங்களோட நல்லா ட்ரேப் ஆகிக்கும். ஸோ நீங்கள் சிங்கிள் ப்ளீட் விடையிலையும் ரொம்ப இப்படி ஒட்டி வச்சுக்காம கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட டம்மி வந்து பெருசாக தெரியாது. இப்போ பெரிய டம்மியாக இருக்குன்னா நம்ம அதை போட்டு இந்த இடத்துல வச்சுருந்தோம்னா அது கரெக்டாக நமக்கு ஷேப் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. சிம்பிள் சாரி, ஆல் ஓவர் பிரிண்ட் வந்து போட்டிருக்கு. ஃபாயில் பிரிண்ட், கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் போட்டிருக்கு. பர்த்டே பார்ட்டிஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யங்ஸ்டர் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு சாரி அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. பிளவுஸ் வந்து நீங்கள் கான்ட்ராஸ்டாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து இவங்க இதில் வந்து ஒரு ரா சில்க் மெட்டீரியலில் ஒரு ப்ரௌன் கொடுத்துருந்தாங்க. சாரியோட பிளவுஸ் எல்லாம் கூட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மிக்ஸ் அண்ட் மேட்ச்க்கு ஸ்டிச் பண்ணலாம்னு தோணுச்சு. இதோட பிளவுஸ் வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. சாரிக்காக அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். நான் அதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இங்கே போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்கள் வந்து என்னோட லிங்க் மூலமாக கிளிக் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப் டு 30% உங்களுக்கு அதில் ஆஃபர் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் வாங்குறதுல இப்போ இந்த சுச்சுவேஷனில் எதுவும் தயக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் மீஷோ பற்றி தயக்கப்படவே தேவையில்லை. ரெகுலராக அவங்களோட எம்ப்ளாய்க்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒர்க் ப்ளேஸ் அப்புறம் அவங்களோட எம்ப்ளாயிஸை சானிடைஸ் பண்ணுறதா இருக்கலாம், நோ கான்டாக்ட் டெலிவரி, ஆன்லைன் பேமெண்ட் ரொம்ப சேஃபாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த சாரி, இதுவும் செம்ம சாஃப்டாக இருக்கும். ஒரு மாதிரி பாந்தினி டிசைனில் கொடுத்துருக்காங்க. பாந்தினி சாரி மாதிரி இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வியர் பண்ணியிருப்பாங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது, கட்டி இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு போட் நெக் ப்ளவுஸோட போட்டிருக்கேன். இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டரோட கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் மாதிரியும் தெரியும், ஆனால் வந்து மேட்ச் தான். கலர் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி சாரி ப்ளவுஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஹேர் அதே பன் தான், அந்த பன்லேயே தான் வச்சுருக்கேன். அதே ஸ்டட் தான், வேறு எதுவுமே மாற்றல. ஒரு சோக்கரும் ஒரு லாங் பேர்ல் நெக்லஸும் போட்டிருக்கேன். நீங்கள் போகிற இடத்த பொறுத்து, நீங்கள் கொஞ்சம் ஃபெஸ்டிவாக போகிறீங்கன்னா ரெண்டுமே போட்டு போகலாம். இல்லை ஜஸ்ட் கேஷுவல் அப்படின்னா சோக்கரை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த பீட் மட்டும் போட்டு போனீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இருக்க ஆர்னமெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருக்கிற ஜுவல்லரிஸ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக யூஸ்வலாக எப்படி ட்ரே பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ட்ரே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஆங்கிளில் ட்ரே பண்ணியிருக்கேன். மேலேயும் ஒரு 7 ப்ளீட் வர மாதிரி நான் வந்து ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்ட்ரக்சருக்கு 7 ப்ளீட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட்டு சாரினா ஒரு 8 ப்ளீட் வரைக்கும் போகலாம். உங்களுக்கு எத்தனை ப்ளீட் பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். லாங் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய ப்ளீட்ஸ் வந்திருக்கு. நிறைய ப்ளீட்ஸ் வந்து முந்தியும் நான் வந்து நல்ல லாங்காக தான் விட்டுருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி எத்னிக் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்டரோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் இந்த எல்போ லென்த்தில் போட் நெக் ப்ளவுஸ் வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது 1-2 டிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எல்லா சாரீஸுமே நான் மீஷோலேருந்து தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. நான் வாங்கின எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதோட ப்ராடக்ட் கோட் எல்லாமே தரேன். நீங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது வாங்குறீங்கன்னா உங்களோட ரிவ்யூஸ் பாருங்கள். ரிவ்யூ செக்ஷன் போயிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குங்க. இதை நீங்கள் வந்து செல் பண்ணுறதுக்காக இருந்தாலும் ஒரு பியூட்டிஃபுல் சான்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஏர்ன் பண்ணி செல் பண்ணுறதுக்கும் இது ஒரு பியூட்டிஃபுல் சான்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இன்னும் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னும் என்ன மாதிரி ஸ்டைலிங் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல, இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது ஜெனி, இதில் ஏதாவது மாற்றிக்கணும்னா டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை என்ன வந்து என்னால் முடிஞ்சால் அதை மாற்றிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ have a nice day. Thank you so much for watching. Bye bye.